ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் வீடியோவில் எஸ்பிஐ, ஜேகே டயர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் லெபார்ட்ரிஸ் இதோட ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அமர் ராஜா பேட்டரிஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, வேறு சில கம்பெனிஸோட அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து ரிசல்ட்ஸ் அப்டேட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டன் ஷேர் வந்து எந்த ரேஞ்சில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக யாராலுமே சொல்ல முடியாது. டைட்டன் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நல்லாவே ரேலி ஆகி அது வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம தான் ரிஸ்க் எடுக்கணும் அந்த ஷேரில். ஸோ ஒருத்தங்க சொல்லி கரெக்டாக தான் கணிக்க முடியாது டைட்டன் ஷேர், ஏன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் இப்போ ரிசல்ட்ஸ் வந்து மாட்ரேட்டாக இருந்துச்சு. ஏன்னா கோல்ட் ப்ரைஸ் ரொம்பவே ஹை போச்சு, இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், அது ஒரு ரீசன். எலெக்ஷன் இந்த ரைடு அது எல்லாமே எடுத்து அமௌண்ட்டை வந்து கடைக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, அது ஒரு ரீசன். வந்து ரிசல்ட்ஸ் வந்து மாட்ரேட்டாக இருக்குது. மோர் ஓவர் இதெல்லாம் ஒரு ரீசன். ஆனால் அடுத்த குவார்ட்டரில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு 3 to 2 months பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் இதே ரேஞ்சில் இருந்துச்சுன்னா சேல்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ டைட்டன் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. டைட்டன் மட்டும் இல்லாமல் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ஷேர் எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மோராட்டி இப்போ 3450 இருக்குது. ஸோ ப்ரைஸ் ட்ரேடிங்ஸே 85 மேலே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் டைட்டனில். என்ன கேட்டால் ஒரு லாங் டைமுக்கு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான் டைட்டன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 400 இறங்கினாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் ஒரு 3000 வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம் டைட்டனில். பட் அந்த ரேஞ்செலாம் வருமானு தெரியல டைட்டனில். ஸோ இது வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் லாங் டேர்ம் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க, ஷார்ட் டேர்மில் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்கலன்னா டைட்டனை கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 25.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 249.12 கோடி பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து 198 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 3263 கோடி பண்ணியிருக்காங்க. 16.70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 2957 கோடியாக இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 2553 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரட்டு வால்யூம்ஸ் வந்து நல்லாவே க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்டு, குறிப்பாட்டு ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டுக்கு இவங்களோட கிளைண்ட்ஸாக இருக்கிறதுலாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட், ஹியூண்டாய் மோட்டார்ஸ், ஃபோர்ட் இந்தியா லிமிடெட், டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹிந்திரா, ஹோண்டா கார்ஸ், ரெனால்ட் நிசான், ஹோண்டா மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ராயல் என்ஃபீல்டு, பஜாஜ் ஆட்டோ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட கிளைண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் பேட்டரிஸ் வந்து கிட்டத்தட்ட 50 நேஷன் மேலே இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது 50 கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து அக்ராஸ் த வேர்ல்டு வந்து இவங்களோட பேட்டரிஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் சீக்கிரம் வந்து எஃபெக்டிவ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லெட் ஆசிட் பேட்டரி போர்ட்ஃபோலியோ விரைவில் வரும். ஸோ இவங்களோட ஃபியூச்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஷேர் ப்ரைஸ் 1600 தாண்டி போயிடுச்சு. ரீசெண்டாட்டி இவங்க வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், ஆந்திராவில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி தவிர நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். பட் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அமர் ராஜா பேட்டரிஸில் வாய்ப்புகள் இல்லை. பட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோர் ஆர்ட் இது வந்து அமர் ராஜா பேட்டரிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நண்பர்களே, இந்த ஷேர் உங்கள்கிட்ட இருக்குதா? நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக அந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6447 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 81.50 காசு வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார்கிட்டலாம் அந்த ஷேர் இருக்குன்னு தெரியல. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஷேர் இல்லை. பட் அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 7 சொல்லியிருக்காங்க. 80 ரூபா 50 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 7 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிவிடெண்ட் வந்து ஆகஸ்ட் 24 முன்னாடி உங்களுக்கு பே அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் ஷேர் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ ஆகஸ்ட் 24 உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கோல்டு சவர்ஜின் பாண்ட்ஸ் இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த தங்க பத்திரத்தில் முதலீடு பண்ணவங்களோட லாபம் வந்து பார்த்தீங்கன்னா 122% அதிகரிச்சிருக்கு. 2016 தான் இந்த கோல்டு சவர்ஜின் பாண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ப்ரைஸ் வந்து 3119 ரூபா ஒரு கிராமுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 இந்த வருஷம் ஆகஸ்ட் 5 வந்து அது வந்து முதிர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் 3119 இப்போ இவங்க ஒரு கிராமுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் 6938 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது 122% பார்த்தீங்கன்னா லாபம் வந்திருக்கு மோராட்டு. பெர் இயருக்கு வந்து 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குது. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 2.5% அந்த ரேஞ்சில் இன்ட்ரெஸ்ட்டும் வருது. டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் மோராட்டு பார்க்கும்போது 122% ரிட்டர்னு. ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டில் வந்து
கோல்டுக்கான அந்த இம்போர்ட் கஸ்டம் டியூட்டியை வந்து 5% கம்மி பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் கோல்டோட ப்ரைஸும் குறைஞ்சிட்டு வருது. ஸோ தங்கத்தோட விலை ரொம்பவே குறையுது. ஸோ இதில் இந்த தங்க பத்திரம் திட்டம் முதலீடை பார்த்தீங்கன்னா இப்போ விலை குறைஞ்சதுனால இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த கோல்ட் சாவர்ஜின் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டத்தை வந்து இப்போ நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்ட் சாவர்ஜின் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ மோராட்டு இது யாரெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரில, பட் இப்போ ஒரு நல்ல லாபத்தில் இருப்பீங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஸ்டாக் உங்கள்கிட்ட இருக்கா? 23 ரூபா இருந்த ஸ்டாக் இப்போ 440 ரூபாய்ட்டு மாறி இருக்கு. ஜஸ்ட் 4 இயர்ஸில் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் 1.93 லேக்ஸ் ஆட்டு மாறி இருக்கு. மார்க்கெட்டில் அந்த ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 439 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஷேரோட ப்ரைஸ் மைண்டெக் இந்தியா இந்த மார்க்கெட் கேப்லேஷன் 1100 கோடிக்கு மேலே இருக்கு. ரெவன்யூ எடுத்து பார்க்கும்போது டிசம்பர் குவார்ட்டரில் 95 கோடி பண்ணியிருந்தாங்க. முந்தின குவார்ட்டரில் வந்து 97 கோடி பண்ணியிருந்தாங்க. மார்ச் குவார்ட்டரில் ப்ராஃபிட் வந்து டிசம்பர் குவார்ட்டரில் 7 கோடி பண்ணியிருக்காங்க. மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 6 கோடிக்கு மேலே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸில் ஜூலை 2020 23 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாட்டு 439 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் 1800% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. அதாவது நீங்கள் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 1.93 லேக்ஸ் ஆட்டு மாறி இருக்கு ஜஸ்ட் 4 இயர்ஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைண்டெக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது ஒரு செமிகண்டக்டர் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி. இதில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 0.22% ஸ்டேக் வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 0.02% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 35% மேலே ஸ்டேக் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் 64% மேலே ஸ்டேக் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைண்டெக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இதில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறோம். ஆனால் மோராட்டு நிறைய பேர் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ இது வந்து செபி கொடுத்த டேட்டான்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 92.5 லேக்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் 78 லேக்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ஈடுபடுறவங்க நியர்லி 52,000 கோடி பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 24 as per the செபி டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் சொல்கிறது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் வந்து ஈடுபடாதீங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து பணத்தை இழக்கிறீங்க. மோராட்டு செபி லாஸ்ட்டாக கொடுத்த அப்டேட்லேயே 10 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் லாபம் பண்ணுறாங்க, 7 பேர் பணத்தை இழக்கிறாங்க. ஸோ மோராட்டு இது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் வந்து பணத்தை இழக்காதீங்க. நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க. ஒரு நண்பர் ஜாலியாக சொல்லியிருக்காரு, நான் வந்து 10,000 விளந்தேன், என் நண்பர் வந்து 15,000 விளந்தாங்க, என் ரிலேட்டிவ் வந்து 20,000 விளந்தாங்கன்னு ஜாலியாக சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை. இது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 134 கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ எடுத்து பார்க்கும்போது 257 கோடி பண்ணியிருக்காங்க. 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா இந்த குவார்டரில் எபிட்டா வந்து 154 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 60% இருக்குது. இது போனஸ் ஷேரும் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் மந்தில் 1:1 அந்த ரேஷியோவில். ரெக்கார்ட் டேட் அந்த போனஸ் ஷேரோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா விரைவில் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிடிஎஸ்எல்ங்கிறது டெபாசிட்டரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 12.5 crore டிமேட் அக்கௌண்ட் வந்து லாஸ்ட் குவார்டர் எண்டிங் வரைக்கும் அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 99 lakh டிமேட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் வந்து சிடிஎஸ்எல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் சமவர்தனா மதர்சன் வந்து 34% ஆஃப் த ஸ்டேக் வந்து மதர்சன் ஆட்டோ சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனியில் 237 கோடி கொடுத்து வந்து அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் வந்து சமவர்தனா மதர்சனில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி ஓன் அம்புஜா சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட்டு 1600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்ட்டில் பீகாரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி. 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது கிரைண்டிங் யூனிட் பீகாரில் வாரி சாலாகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மூலம் மட்டும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். 6 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து இந்த ஃபெசிலிட்டியில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா அதானி ஓன் அம்புஜா சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த 27,000 கோடி ஒர்த்தில் ஒரு சிப் பிளான்ட்டுக்கான அந்த பூமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதில் வந்து என் சந்திரசேகரன் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா 27,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மோராட் 2025 வந்து இது ஆப்ரேஷனலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஃபவுண்டேஷன் லேட் பண்ணி பூமி பூஜம் செர்மனியை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா டாடா குழுமம் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். 27,000 கோடி ஒர்த்துள்ள அந்த சிப் பிளான்ட்டுக்கான ஃபவுண்டேஷனை லேட் பண்ணியிருக்காங்க. 2025 ஆப்ரேஷனலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1702 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6275 கோடியாக இருக்குது. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 11% டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில்.
1302 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 1462 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 18,240 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 17,821 கோடியாக இருந்திருக்கு. மோர் ஆர் இன்க்ரீஸாக இருக்குது. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 4.62% இருக்குது. குறைஞ்சிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 4.98% இருந்துச்சு. நெட் என்பியும் குறைஞ்சிருக்கு. 1.22%லேருந்து 0.99% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜினியஸ் அது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. 2% கீழே விழுந்திருக்கு. 3677 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் பார்க்கும்போது 38% லோவராக இருக்குது. ஏன்னா 1293 கோடியாக இருக்குது. முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 824 கோடியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அவுட் ஆஃப் த ப்ரொவிஷன் ஃபார் நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து 1215 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டி இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 62 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிஆர் பார்த்தீங்கன்னா 92.11% இருக்குது. அதே முந்தின குவார்ட்டரில் வந்து 90.59% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 1734 கோடி பண்ணியிருக்காங்க. 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோரலாட்டி இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட். ஆக்சுவலாக ரிமோட்லலாம் பேட்டரி இருந்துச்சுன்னா ஒரு பேட்டரி வாங்கி போடுவீங்க, அந்த கம்பெனி தான் இது. நெட் ப்ராஃபிட் 29 crores பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 24.86 crores பண்ணியிருக்காங்க. மோரலாட்டி 18.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 341 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 18.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 6.48% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 314 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இன்கம் வந்து 4.6% வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 349 கோடியாக இருக்குது. மோரலாட்டி வந்து எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட கார்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது டாடா நெக்ஸானுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி டிஸ்கவுண்ட் ஆட்டு இந்த மந்த்ல டிஸ்கவுண்ட் வந்து ஒரு காருக்கு வந்து 1.40 lakhs வரைக்கும் கிடைக்குது. அந்த டாடா நெக்ஸான் காருக்கு வந்து டிஸ்கவுண்ட் 1.40 lakhs வரைக்கும் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டாடா சஃபாரி எடுத்து பார்த்தீங்கன்னா 70,000 1.40 lakhs வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாடா ஹேரியருக்கு வந்து 1.20 lakhs டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மந்தில். நெக்ஸ்ட் டாடா நெக்ஸானுக்கு வந்து 16,000 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து இந்த காருக்கு வந்து 8 15 லட்சம் வரைக்கும் இருக்குது. டாடா டியோகாவுக்கு வந்து 60,000 டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. கேஷ் டிஸ்கவுண்ட் 30,000 சொல்லியிருக்காங்க. ஸ்கிராப்பேஜ் பெனிஃபிட் வந்து ஒரு 20,000, கார்பரேட் டிஸ்கவுண்ட் ஒரு 5,000 சொல்லியிருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸ் பார்க்கும்போது 5 lakhsல ஸ்டார்ட் பண்ணி 8 lakhs to 9 lakhs வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாடா டிகார் அது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. டாடா பஞ்சுக்கு வந்து இந்த மாசத்துல 18,000 டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டி இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட காருக்கு வந்து டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வாங்கணும்னு தோணுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.